கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். என கருமையானவர்களே, யோபு தன்னுடைய வாழ்வின் அனுபவங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை நம்மால ஆராய்ந்து பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இந்த நாட்களிலும் நீ பலவிதமான காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பாயானால் இந்த மாதமே உனக்கு அற்புதத்தின் மாதம்தான். இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். யோபு சொல்லுகிற வண்ணமாக எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்ய போகிறார். என கருமையான தெய்வ பிள்ளையை, உன் காத்திருக்கிறதில் நாட்கள் முடிந்து போயிற்று. எவ்வளோ நாள் கண்ணீர் வடிப்பேன், எவ்வளோ நாள் தான் நான் போராடி கொண்டிருப்பேன். சில வேளையில் ஒரு வேளை நீ நினைக்கலாம், என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறதா, நான் உண்மையாக ஜெபம் பண்ணுறேன்னா, நான் ஆண்டவருக்கும் எனக்கும் சரியான தொடர்பில் தான் இருக்கமா, இப்படியெல்லாம் ஒருவேளை நீ நினச்சிருந்தேன்னா இன்னைக்கு ஆண்டவர் ஒன்றை தான் சொல்கிறாரு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் உன் வாழ்விலை செய்ய போகிறார். பயப்படாத தெய்வ பிள்ளையை, பயப்படாத. உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பினாலும் அது உன்னை தொட முடியாது. உனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பலாம், ஆனால் அது உன் அருகில் வர முடியாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னை சுற்றிலும் நிழலாக இருக்கிறார். உன்னதமானவருடைய நிழலில் தங்குகிறவன். நீ சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிறாய். அவருடைய கிருபையை அதிகமாக இந்த நாட்களில் நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு காத்திரு. முழங்காலில் நின்று தேவனை நோக்கி கதற ஆரம்பி. ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கீங்கள்ல, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம் என் வாழ்வில் நடக்கட்டும். ஆரம்பமே நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லி சோர்ந்து போறியாம், கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். இந்த யுத்தம் கர்த்தருடையது தெய்வ பிள்ளையே, உன்னுடையது அல்ல. கேட்கிற உன்னால் போராடி நீ ஜெயிக்க முடியல. இப்பொழுது உன்னுடைய காரியத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. கர்த்தர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுத்து சொல்லு, இனி நான் உங்கள் அடிமை ஆண்டவரே, நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்குறேன். உன்னுடைய மாம்சீகத்தின் பலத்தால் நீ வெற்றி கொள்ள முடியவில்லை. இப்பொழுது ஆவியானவர் உனக்காக கொடியேற்றப் போகிறார். கர்த்தருடைய மகிமை உன்னை சூழ்ந்திருக்கிறதை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாயா? தேவ பிரசன்னம் உன்னை மேல் இறங்குகிறதை உணர்கிறாயா? அவரை நோக்கி பார்ப்பாயா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எண்ணி முடியாத அதிசயங்களை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் இந்த நாட்களிலே ஆண்டவர் செய்ய போகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். எல்லா கட்டுகளும் உடையட்டும் ஆண்டவரே. கண்ணிகள் தெரித்து போவதாக இயேசுவின் நாமத்தில். வியாதிகளும் பலவீனங்களும் உம்முடைய பிள்ளைகளை விட்டு மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பற்றாக்குறைகள், குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இன்று உடைய பிள்ளைகள் நல்ல செய்திகளை கேட்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகள் வரட்டும் ஆண்டவரே. அதன் மூலமாய் உம்மை இன்னும் அதிகமாய் கனப்படுத்த உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.